பொறுத்த வரைக்கும் 1916ல் அந்த விடுதி ஒன்று ஆரம்பிச்சிருப்பார், ஹாஸ்டல். பிராமணர் இல்லாதவர்களுக்கு ஒரு விடுதி ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாரு, சென்னை திராவிட கழகம் பேர் மாற்றிருப்பார் 1912. இதுக்கு முன்னாடி 1909ல் நம்மளுக்கு என்ன இருக்கும், சென்னை பிராமணர் இல்லாதோர் சங்கம். ஜி சுப்பிரமணியம், புருஷோத்தமன் 2 பேர், அப்படி 2 பேர் சென்னை பிராமணர் இல்லாதோர் சங்கம் அப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம பார்த்துருப்போம் இங்கெல்லாம். அடுத்து 66, ஹூ இஸ் த எடிட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் மேகசின்? இப்பதான் பார்த்தோம், யாரு, மாதவன் நாயர். ஓகேங்களா. அடுத்து ஹூ பப்ளிஷ் த புக் ஆஃப் திராவிடியன் செலிபிரிட்டிஸ்? ஸோ திராவிட பிரபலங்கள் அப்படின்னு புத்தகத்தை சங்கரன் நாயர். ஸோ கா வெங்கடேசன் புக்ல இந்த விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே மஸ்ட், குரூப் 1 படிக்கிறதா இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, கா வெங்கடேசன் புக்கை மஸ்ட் வாங்கணும், வாங்கி அதை படிக்கணும். ஓகேங்களா. 69, how many years did the Justice Party rule அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை வருஷம்? 1920ல இருந்து 26 வரைக்கும், அப்புறம் 1930ல இருந்து 37 வரைக்கும், அப்போ 13 years. ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் யார் வரா பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் வரா? சுப்ராயலு ஃபர்ஸ்ட் வருவாரு. அடுத்து சுப்ராயல் வந்து என்ன பண்ணுவாரு, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். உடம்பு சரியில்லாம போனவொடனே அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு யாருக்கு கொடுத்துருவாரு, ராஜா ஆஃப் பனகலுக்கு கொடுத்துருவாரு. ஸோ ராஜா ஆஃப் பனகல் தான் செகண்ட் பர்சன் யாரு, ராஜா ஆஃப் பனகல். அவர் வந்து 1926 வரைக்கும் என்ன பண்றாரு, ஆட்சியில் இருக்காரு. 1926 வரைக்கும் ஆட்சியில் இருப்பாரு. அதுக்கப்புறம் சுப்பராயன்ற பர்சன் வராரு. சுப்பராயன் வந்து 1926ல இருந்து 1930 வரைக்கும் ஆட்சியில் இருக்காரு. அதுக்கப்புறம் யாரு, முனுசாமிக்கு அப்புறம் தான் ராமகிருஷ்ண ரங்காராவ். அதான் யாரு, ராஜா புட்டி அப்படின்றவர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பிடி ராஜன், அதுக்கு மறுபடியும் ராமகிருஷ்ண ரங்காராவ், அதுக்கப்புறம் கேவி ரெட்டி. ஓகேங்களா. இந்த ஆர்டரை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா கேவி ரெட்டி. ஓகேங்களா. இந்த ஆர்டரை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். மேபி எக்ஸாமினேஷன்ல கேட்கலாம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 69, சுப்ராயல் முதலமைச்சராக இருந்த போது வகுப்பாரி இடஒதுக்கீட்டை கொண்டு வர பரிந்துரைத்தது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு? முத்தையா முதலியார். ஓகேங்களா. கோட்டா சிஸ்டம், முத்தையா முதலியார். அடுத்து, in which year was the Madras Town Planning Act and Madras Panchayat Act introduced? 1920. ஓகேங்களா. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இது கொண்டு வந்தது. ஃபேக்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவுமே இல்லை. ஒரு சில விஷயங்கள் ஃபேக்ட் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 71, which was the first newspaper to be launched in India? எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்னது? பெங்கால் கெசட் தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அவர் பேர். ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அவர் பேர் 1780 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அந்த நியூஸ் பேப்பரை. 1780 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா, அதான் பிரிண்ட் பண்ணது. அடுத்து இதில் கொடுத்துருக்கிறது இந்தியா கெசட் அப்படின்ற பத்திரிக்கை. இந்தியா கெசட் வந்து யார் அப்படின்னா பெனாட் மெசிங்க் அப்படின்ற ஒரு ஆள். நெக்ஸ்ட் வந்து பாம்பே ஹெரால்டு வந்து வில்லியம் ஆஷ்பர்னர் அப்படின்ற ஒரு ஆள், பாம்பே ஹெரால்டு. அடுத்து சமாச்சார் தர்பான் அப்படின்ற ஒரு மார்ஷ்மேன். ஓகேங்களா. இல்லை சமாச்சார் தர்பான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1818 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஒரே ராத்திரியில தானே இவங்க லாங்குவேஜ் மாறி இருப்பாங்க, இங்கிலீஷுக்கு மாறி இருப்பாங்கல்ல, தாய்மொழியில இருந்து. இந்த பத்திரிக்கை தானே அது, சமாச்சார் தர்பான் தானே ஓவர் நைட்ல வந்து மாறினது. கரெக்ட் தானேப்பா, இல்லையா? தெரிஞ்சா சொல்லுங்க. சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 72, திமுகவின் திறப்பு விழா எந்த பூங்காவில் நடைபெற்றது? ராபின்சன் பூங்கா. கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, விட்டுலாம். அடுத்து,
இந்தியாவில் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போது நிறுவப்பட்டது? முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எது அப்படின்னு பார்த்தா காகா கலேல்கர். ஓகே, காகா கலேல்கர் கமிஷன் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, காகா கலேல்கர் கமிஷன் ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கான்ஸ்டியூட்டட் எப்போன்னு பாருங்க. எப்போ அப்படின்னா 29 ஜனவரி 1953. இந்த டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஆர்டிகல் 340 படி தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், பிரசிடென்ட் அமைப்பார். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னா காகா கலேல்கர் 1953. ஓகே, இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் பண்ணது எப்படின்னா 1955 ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 1399 2799 கேஸ்ட் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 1961 ஆஃப்டர் 6 இயர்ஸ் வந்து இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ காகா கலேல்கருடைய கமிஷன் வந்து பார்க்கும்போது கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தா என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகும். இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா அந்த டேட்டு 29 ஜனவரி 1953 தான். அப்புறம் ஆஸ் பர் ஆர்டிகல் 350 பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், கான்ஸ்டியூட்டட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். 74 1923 இந்திய மே தின கொண்டாட்டம் சென்னையில் நடைபெற்றது. சாரி, என்ன கொஸ்டின் தமிழ்? In 1923 the first Indian May Day meeting was arranged by in Chennai by யாருன்னு கேட்குறாங்க. யாரு? இப்போதான் பார்த்துட்டு வந்தோம், சிங்காரவேலர். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஓகேங்களா, இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம், அது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது தான். 75 நீதி கட்சி எப்போது நீர் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்து கேட்குறாங்க. உண்மையிலேயே இது இந்த ஸ்டேட்மெண்ட் சத்தியமா எனக்கு புதுசாக இருக்கு, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு நான் எங்கேயும் படித்த மாதிரி ஃபீல் இல்லை. நீங்கள் எங்கேயா படிச்சிருந்தீங்கன்னா பாருங்க, எனக்கும் எங்கேயும் படித்த ஒரு ஃபீல் இல்லை. ஓகே, நீதி கட்சி நீர் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலப்பா. பட் எனக்கும் இது ஒரு நியூ தான், நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்து 76 காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பிறகு ஈவேரா அவர்கள் ஈரோடு நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சத்தியமா கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாரு, ஈரோடு காங்கிரஸ் கமிட்டியோட ஈரோடு முனிசிபாலிட்டி ஆமா தலைவராக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். 1918 அவர் தலைவர் ஆயிடுவார். 1918 அவர் தலைவராக தான் இருப்பார். அவர் வந்து காங்கிரஸ்ல ஜாயின் பண்ண 1919 தான் ஜாயின் பண்ணுவார். அந்த 1921 வந்து செயலாளராக தேர்ந்தெடுப்பாங்க. 23 வந்து தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. 24 வைக்கம் போவார். ஸோ அவருடைய படிப்படியான ஒரு சக்சஸ். ஓகே, இதில் என்ன கேட்குறாங்க, எது சரின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஓகே, 77 1924 ஆண்டில் பெரியாருடன் தொடர்புடைய நிகழ்வுகள் யாவை? வைக்கம் ஆலய நுழைவு போராட்டம், கரெக்ட். அடுத்து திருவண்ணாமலை வகுப்பாறு பிரதிநிதித்துவ தீர்மானம், கரெக்ட். சேரன் மாதவி குருகுலம் சர்ச்சை. அதாவது நேற்று கூட ஒரு பர்சன் வந்து கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, சார் எப்படி வந்து 1925 வந்து நீங்க சேரன் மாதவி குருகுலம் சர்ச்சை எழுதுனீங்க? நான் எனக்கு எக்ஸாக்டா 1925ன்றது எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சு அதை எழுதியாச்சு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுல வந்து அசெண்டிங், அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான் கேட்டிருந்தாங்க, எது முன்னாடி பின்னாடி தான் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல. இங்கேயே பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வச்சிருக்காங்க 1924 அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுது, 1924 25 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஞாபகம் வச்சுங்க 1924 ஆர் 25. ஆனா வைக்கமுக்கு அப்புறம் தான் சேரன் மாதவி. ஓகே, சரி. இது பாருங்க, திருவண்ணாமலையில வந்து வகுப்பாறு பிரதிநிதித்துவ தீர்மானம், இது நம்மளுக்கு ரொம்ப புதுசா இருக்குல்ல. ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெரியார் வந்து காஞ்சிபுரத்துல வந்து 1925 வந்து காஞ்சிபுரத்துல அந்த என்ன பண்ணுவோம் ப்ரப்போஸ் பண்ணுவார்ல, இடஒதுக்கீடு, வகுப்பாறு இடஒதுக்கீடு வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. பட் என்ன ஆகுது, அது ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 1924லயே திருவண்ணாமலையில என்ன பண்ணியிருப்பாருன்னா பெரியார் வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த இடத்துலயும் பிராமின்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க, அங்கேயே ரிஜெக்ட் ஆயிருக்கும். அதாவது மொத்தத்தில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவர் நிறைய டைம், அதாவது ஒரு 6-7 டைம் இதை வந்து கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. பட் கடைசியா எங்கன்னா காஞ்சிபுரம், அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு புதிய இன்ஃபர்மேஷன், ஞாபகம் வச்சுங்க. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் 1924ல.
பத்து 1925 காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி எப்போ வந்து வகுப்பாரி இடஒதுக்கீடு அவர் அமல்படுத்துறாரு, அதை கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தா திருவண்ணாமலையில. அடுத்து who took EVR to வைக்கம் at 1924? யாரு? ஜார்ஜ் ஜோசப். இவரை பத்தி நம்ம நேத்தே பார்த்தோம். ரோசாப்புத்துறை, இவரை பத்தி நம்ம நேத்தே பார்த்தோம். அடுத்து பாருங்க, the state congress meet held at காஞ்சிபுரம் in 1925 was headed by யார்? யார் ப்ரெசைட் பண்ணான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். யாரு? திருவிக தான் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த இங்கே இருக்கு பாருங்க. காங்கிரஸ் கட்சியில திருவி கல்யாணசுந்தரனார் பெரியார் கொண்டு வந்த இடஒதுக்கீடு தீர்மானத்தை ஏற்க மறுத்தார். எனவே காங்கிரஸ்ல இருந்து என்ன பண்ணிட்டாரு? நம்ம பெரியார் பதவி விலகிட்டாரு. பதவியில காங்கிரஸ்ல இருந்தே விலகிட்டார். ஓகே, நம்மளுக்கான கொஸ்டின் வந்து 1925 காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ்ல யார் வந்து தலைமை யாருன்னு கேட்டா திருவிக. அடுத்து 80 பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? யாரு? தர்மாம்பா. 1938ல. ஓகேங்களா? 1938ல பெரியார் அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. 1938ல ஒரு விமன் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்த இயர் கூட கொடுத்துருக்காங்க. இந்த இயருக்கு அப்படியே கேட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸாமினேஷன்ல கேட்டிருந்தாங்க. இந்த இயர் வித் டேட்டோட கேட்டிருந்தாங்க. 13/11/1938 அன்று சென்னையில் மூத்த தமிழறிஞர் மறைமலை அடிகளின் மகள் யார் அதுக்கு மாநாடு ப்ரெசைட் பண்ணியிருப்பாங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். ஸோ அந்த மாநாட்டில் பெரியாருக்கு தர்மாம்பாள் வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பட்டம் கூட கொடுத்துருப்பாங்களே இப்போ, ஏழிசை மன்னவர் அப்படின்னு தியாகராய பாகவதற்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தர்மாம்பாளுக்கு இவர் பட்டம் கொடுத்துருப்பாரு. என்ன பட்டம் கொடுத்துருப்பாரு? தர்மாம்பாளுக்கு வந்து வீரத்தமிழன்னை. எஸ், வீரத்தமிழன்னை அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாரு. ஓல்டு புக்ல இருக்குப்பா, அதெல்லாம் ஓல்டு 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இதெல்லாம் இருக்கு. வீரத்தமிழன்னை அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் தான் இதெல்லாம், சும்மா ஜாஸ்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து திராவிட நாடு, எ வீக்லி மேகசின் ஸ்டார்டட் ஃப்ரம் காஞ்சிபுரம் பை யார்? திராவிட நாடுனால யாரு? அண்ணா தான். ஓகேங்களா? அண்ணா 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 எப்போ ஜாயின் பண்றாரு காங்கிரஸ்ல? சரி, இதுல வந்து பெரியார் கூட அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு இயர் சரியா ஞாபகம் இல்லை. அண்ணா வந்து நிறைய இதழ்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? பட் ஃபியூ மேகசின் வந்து நம்மளுடைய 10th தமிழ் புக்லேயே இருக்கு. புது தமிழ் புக்லேயே சில ஃபியூ மேகசின் இருக்கு. பட் இம்பார்ட்டண்டா அண்ணா எதில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அண்ணா வந்து ஜஸ்டிஸ் மேகசின்ல அண்ணா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ணா என்ன பண்ணியிருக்காரு? ஜஸ்டிஸ் மேகசின்ல சப் எடிட்டரா வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு? விடுதலை அப்படின்ற மேகசின் அதாவது பெரியாருடைய மேகசின் இருக்கிற விடுதலை, அந்த மேகசின்ல எடிட்டரா இருந்திருக்காரு. தென் அதுக்கப்புறம் குடியரசு அப்படின்ற மேகசின்லாம் பண்ணியிருக்காரு, எடிட்டரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காரு? அதுக்கப்புறம் தான் போயிட்டு திராவிட நாடு அப்படின்ற பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எந்த வருஷம்னா 1942 ஞாபகம் வச்சுங்க. 1942. அண்ணா அண்ட் பெரியார். ஸோ அந்த என்னது புதுமை பெண் திட்டமா, எந்த திட்டம் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? எந்த திட்டம்? கலைஞர் மகளிர் உரிமை தொகை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கூட காஞ்சிபுரத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த டேட்டு? செப்டம்பர் 15, 2023. செப்டம்பர் 15 அண்ணாவோட பர்த்டே. செப்டம்பர் 15, 2023 கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரி. அடுத்து 82 பின்னொன்றில் அண்ணாவால் எழுதப்படாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆரிய மாயை, கம்பரசம், கலிங்கராணி, அன்னிலேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அன்னிலேஷன் ஆஃப் கேஸ்ட். இது வந்து யாரு? அம்பேத்கருடைய நூல். இது வந்து டிரான்ஸ்லேட் பை யாருன்னு கேட்டால் பெரியார் தான். ஸோ இது வந்து கிடையாது, அண்ணா இது கிடையவே கிடையாது. ஸோ மீதி தான் ஆரிய மாயை அப்படின்ற ஒரு நூல். இது வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு புத்தகம். இதுக்கு வந்து இவருக்கு அண்ணாவுக்கு வந்து ஒரு 6 மாதம் ஜெயிலே சென்டென்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டுருப்பாங்க ஆரிய மாயை அப்படின்ற புத்தகத்தை. அது யாரை பற்றினா பிராமணர்களை பற்றி ஒரு
கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி அந்த புத்தகம் இருந்திருக்கும். அதனால் அவருக்கு வந்து அந்த புத்தகம் வெரி ஃபேமஸ் புக்கு. ஓகேங்களா? சாரியமாயி. அது மாதிரி வந்து காங்கிரஸ் ஊழல் அவருடைய கவிதை நினைக்கிறேன், முதல் கவிதை சம்திங் காங்கிரஸ் ஊழல்னு ஒன்று இருக்கு. காங்கிரஸ் ஊழல், இதுவும் அண்ணா தான். அண்ணா நிறைய புத்தகங்களை எழுதியிருப்பாரு. ஓரிரவு, வேலைக்காரி, சிவாழை, இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாரு. எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுங்க. அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் நல்லா படிச்சுட்டு போகணும். எல்லா எக்ஸாம்லையும் நீங்கள் வேணால் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுங்க, அண்ணான் பெரியார் இல்லாமல் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. கண்டிப்பாக அண்ணான் பெரியார்லேருந்து கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது இருக்கு பாருங்க. ஆரியமாயை எழுதிய ஒரு சிறு நூலாகும். ஓகேங்களா? மிகுந்த சர்ச்சைகளை ஏற்படுத்திய அண்ணாவின் சிறு நூல்கள் இதுவும் ஒன்று. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அவருக்கு 700 ரூபா அபராதம் கொடுத்துருக்காங்க. 6 மாதங்கள் சிறை வந்திருக்காங்க. சென்னை மாநில அரசு அண்ணாவுக்கு வழங்கியிருக்கு. ஓகேங்களா? 6 மாதம் சிறை. ஓகே. ஸோ பிராமணர்களை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அதனால நெக்ஸ்ட் அடுத்து 83வது கேள்வி. எந்த மாநாட்டில் நீதி கட்சியானது திராவிட கழகம் என பெயர் மாற்றப்பட்டது? சேலம் மாநாட்டில். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் தி இயர். ஆக்சுவலாக 1967 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ணா கொண்டு வந்திருப்பாரு. 1967 அண்ணா கொண்டு வந்திருப்பார். November 27, 1967. November 27, 1967. இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்போ வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, எப்போ வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு நம்ம கேட்டால் 1968. ஓகேங்களா? January 17, 1928. January 17, 1928. அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா which was started in 1884 later merged. நமக்கு தெரியும் ஐஎன்சி கூட தானே இருக்கும், மெர்ஜ் ஆயிருக்கும். இப்போதைக்கு மெட்ராஸ் மகாஜன சபா பற்றி குரூப் 2லேயே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 2A மெயின் எக்ஸாமினேஷனில் மெட்ராஸ் மகாஜன சபா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1884. சொல்லுங்க. 1884 May 16. இதில் என்ன பண்ணிருப்பாங்க? சாரி, ஒரு தப்பு நடந்துருச்சு. தோசை கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க கால் பண்ணீங்களா? அப்படியே அம்மா பேக்கு. ஆமா, என்னோட பேக் தானுங்க. ஓகே, அடிபலா. சரி, அடுத்து ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் நேற்றே சொன்னேன் மெட்ராஸ் மகாஜன சபா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது எது? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான். பட் ஒரு தெளிவான நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணது எதுன்னு கேட்டால் மெட்ராஸ் மகாஜன சபா தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? 1884 May 16 வி ராகவாச்சாரியர், ஆனந்தச்சார்லு, ரங்கையா. ஸோ 3 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சேர்ந்து. அதில் ரங்கையா தான் யார்? ஃபர்ஸ்ட் யாரு? முதல் தலைவர் அவர் தான். ஓகேங்களா? அப்புறம் செக்ரட்டரி யாருன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி யாருன்னு ஆனந்தச்சார்லு. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா பொது பிரச்சனைகள் குறித்த ஒரு கருத்தை வந்து கவர்மெண்ட்டு கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அது மாதிரி ஐஎன்சியோட நோக்கம் தான் இவங்களோட நோக்கமும். ஒரே சமயத்தில் எக்ஸாம் நடத்தணும், இங்கிலாந்துல இந்தியாவிலும். லண்டனில் ஒரு இந்தியன் கவுன்சில் இருக்கும், அது தேவையில்லாமல் திறந்து வச்சு அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து மூடணும். ஸோ டேக்ஸ் எல்லாத்தையும் குறைக்கணும். மிலிட்ரியோடைய அதுக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சரோ அதை குறைக்கணும். இதெல்லாம் வந்து இவங்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கும். ஓகேங்களா? பட் நம்மளுடைய பழைய புக்கில் சொல்லியிருப்பாங்க 1920 நினைக்கிறேன். ஐ திங்க் 10 நாள் ஆச்சு. 1920 ஐஎன்சியோட இணைஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து 86வது கேள்வி. வஉசி கைது செய்யப்பட்ட பின் நெல்லையில் கலவரம் செய்து அரசு கட்டிடங்களுக்கு தீ வைத்ததாக யார் மீது வழக்கு செய்யப்பட்டது? குருநாத ஐயர். நான் முன்னாடியே சொன்னேன், குருநாத ஐயர் யாருன்னா ஒரு டெரரிஸ்ட். குருநாத ஐயர் யாரு? ஒரு டெரரிஸ்ட். குருநாத ஐயர் யாருக்கு பக்கபலமாக இருப்பார்னா விஓசிக்கு தான். ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு,
விஓசி வந்து அரெஸ்ட் பண்ண உடனே தீ வச்சிருப்பா. இவர் யாரும் என்ன இல்லை, கான்ஸ்டபிள், போலீஸ் கான்ஸ்டபிள். எங்க இந்த டேட்டா எங்க சார் இருக்கு அப்படின்னா கா வெங்கடேசன் புக்கில் இருக்கும். இந்த டேட்டாஸ் எல்லாமே கா வெங்கடேசன் புக்கில் கொடுத்துருப்பாங்க, படிக்கணும். ஓகே. தூத்துக்குடி குருநாத ஐயர், டிஎஸ்எஸ் ராஜன், வாவேஸ் விவிஎஸ் ஐயர், இவங்கெல்லாம் யாருன்னா டெரரிஸ்ட் குரூப்ஸ். நீலகண்ட பிரம்மாச்சாரி, ராபர்ட் ஆஷ், இவங்க எல்லாருமே. சரி, ஆஷ் இல்லை, பேர் என்ன, ஆஷை சுட்டு கொண்ட பேர் என்னப்பா, யாருப்பா அவரு? வாஞ்சிநாதன். இவங்கெல்லாம் வந்து டெரரிஸ்ட் குரூப். ஓகே. இங்க பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினது தான். அக்டோபர் 1844 நேட்டிவ் இன்டர்பிரேட்டர் என்ற பத்திரிகையை விலைக்கு வாங்கி அதை கிறிசன் என்ன பயிரிட்டவர் யாருன்னு கேட்டான். நான் சொல்லியிருந்தேன், கிறிசன் பத்திரிகை யாரு? ஓ, அங்க தப்பா சொல்றேன். கஜுரு லக்ஷ்மி நரசு செட்டி. ஓகேங்களா, நாங்க டிஎம் நாயரை சொல்லிட்டோம், சாரிப்பா. கஜுரு லக்ஷ்மி நரசு தான் என்ன பண்ணிருப்பாரு, நேட்டிவ் இன்டர்பிரேட்டர் அப்படின்ற பத்திரிகையை வாங்கி அதை கிறிசன் பேர் மாத்திருப்பாரு. சரி, இந்த இடத்துல யாரு கஜுரு லக்ஷ்மி நரசு யாரு? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணாத கஜுரு லக்ஷ்மி நரசு, ஆர்லி, அப்புறம் யார் வருவாங்க, நரசு, யாரோ ஒரு பேர் வரும்ல, சீனிவாச சீனிவாசர். ஸோ நான் 3 பேர் வருவாங்க. ஸோ இந்த கிறிசன் பத்திரிகை யாரு? இந்த மேட்ச் எக்ஸாமினேஷன்ல மேட்ச் தான் பழகில அந்த தடவை கேட்டிருக்காங்க, அதனால ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இதுல வெங்கட்ராயல் இருக்கார்ல, வெங்கட்ராயல் வந்து உதயசூரியன் பத்திரிகை அவர் தான் வெங்கட்ராயல். ஸ்ரீதரலு நாயுடு கூட நீங்க எங்கேயும் படிச்சிருக்கலாம், 8th ஸ்டாண்டர்ட் புக்ல வருவார் நினைக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் புக்கோ இல்லை 11th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் புக்ல ஸ்ரீதரலு நாயுடு வருவாரு. அப்புறம் அவர் தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து என்னப்பா புரியல, டம்பாச்சாரி விலாசம். டம்பாச்சார் விலாசம் அந்த நாடகம் தானே சொல்றீங்க? எஸ் சார். ஓகே, டம்பாச்சார் விலாசம். தமிழ்நாட்டுல வந்து அந்த பிரம்மஞான சபையா, ஏதோ பிரார்த்தனா சமாஜம், ஏதோ ஒரு குரூப்ஸோட ஒரு அசோசியேட் ஆயிருப்பாரு, அது என்னன்னு தெரியல. பட் ஸ்ரீதரல் நாயுடு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல போய் பாருங்க. ஓகேங்களா, இங்க இருக்க ஆப்ஷன்ல இருக்க பர்சன்லாம் பத்தி தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் 88 1852 இந்து முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்து முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்றது கொஸ்டின். 1852 சீனிவாச பிள்ளை. ஓகே, சீனிவாச பிள்ளை. ஒன்றும் இல்லை, இது ஃபேக்ட் தான். அடுத்து, இந்து சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக வெங்கட்ராயலு எந்த பெயரில் ஒரு புதிய பத்திரிகை தொடங்கினார்? என்ன பத்திரிகை? உதயசூரியன். இப்பதான் சொன்னேன், இப்பதான் நான் சொன்னேன் அதை பத்தி. சரி, அடுத்து 90 பாருங்க. ஹூ ஃபவுண்டட் பிரம்மஞான சபா? ஹூ ஃபவுண்டட் யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளவாட்ஸ்கி. யுஎஸ்ஏவிலையா? யுஎஸ்ஏவில் 1800 எந்த வருஷம்? 1875. 1893 அன்னி பெசன்ட் வருவாங்க. 1907 இல்லை 3 ஐ திங்க் சம்திங் 1907 நினைக்கிறேன். ஸோ இதோடைய தலைவராக வந்து என்ன பண்ணிருப்பாங்க, உலக அளவில் பொறுப்பேற்றுப்பாங்க அன்னி பெசன்ட். ஓகே, பிரம்மஞான சபா. வேற எந்த அமைப்பு வந்து 1875 ஏற்படுத்தினது? வேற எந்த ஒரு அசோசியேஷன் 1875? வேற எதுப்பா? ஆரிய சமாஜம் இல்லையா? ஆரிய சமாஜம் சார். ஆரிய சமாஜ். சரி, அடுத்து 91 தமிழ்நாட்டில் ஹரிஜன சேவாக் சங்கம் 1939 ஆண்டில் மருதிரில் ஆலய நுழைவு ஏற்பாடு செய்தது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்ஸ். வைத்தியநாத ஐயர், எம்என் சுப்பராமன் தலைமையில் நடைபெற்றது. கரெக்டு தான். ஓகேங்களா, பாருங்க, இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டாஸ் தான். மதுரை ஹரிஜன சேவாக் சங்கத்தின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா வைத்தியநாதர். கோபால்சாமி வந்து அகியோர் எல்லா செயல வந்து கோபால்சாமி, எல்என் கோபால்சாமி. 1939 ஜூலை 9. இந்த டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1939 ஜூலை 9 டேட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகே. ஹரிஜன மக்கள் நுழைய திட்டமிட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குடியுரிமை சமூக குரல் அகற்றுவதற்காக 1939 கோவில் நுழைவு அங்கீகாரம் ஏற்பட்ட சட்டம் இயற்றப்பட்டது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஃபேக்ட் தான். நெக்ஸ்ட் 1992 ரெட்டமலை சீனிவாசன் ஹேட் ஸ்பெஷல் டைட்டில்ஸ். இதை நம்ம நேற்றே பார்த்தது தான், ஆல்ரெடி இந்த கொஸ்டினை பார்த்துருக்கோம். ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். 1926 30 1930 1936. அவ்வளோதான். நான் அந்த ஃபேக்ட்லாம் எப்பயுமே அனுப்படத்துலேயே இருக்கும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. இன் தமிழ்நாடு ஹூஸ் டெத் ஆனிவர்சரி வாஸ் அப்சர்வ்டு இன் தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்றாங்க, மார்க்சிஸ்ட் டே அப்படின்னு சொல்றாங்க. தியாகிகள் தினம் நம்ம இது சர்ச் பண்ணி பார்க்கும்போது தியாகிகள் தினம்னு இல்லை, டே ஆஃப் சாக்ரிஃபைஸ் நம்ம தான் வருது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா இங்க பாருங்க என்ன இருக்கு பாருங்க, இங்க டே ஆஃப் சாக்ரிஃபைஸ் தான் இருக்கு, நவம்பர் 18. நீங்க அதை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 5 பிறந்திருக்காரு, நவம்பர் 18 இறந்திருக்காரு. டே ஆஃப் சாக்ரிஃபைஸ். ஓகே, அடுத்து 94 என்ன கேட்டிருக்காங்க, எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஜி சுப்பிரமணியர் தனது செய்தித்தாள்களில் கேலி சித்திரத்தை அறிமுகப்படுத்தினார். ஜி சுப்பிரமணியர் இல்லை, நம்மளுக்கு தெரியும். யாரு? பாரதியார். ஓகே, பாரதியார் சிவப்பு நிறத்தை எதிர்ப்பு நிறமாக பயன்படுத்தினார். ரைட். எந்த இதழ்? இந்தியா இதழ். ஓகே, ஏன்னா பாண்டிச்சேரியில் இருக்கும்போது பண்ணாரு. 95 1904 நிறுவப்பட்ட திருவள்ளிக்கேணி நகர்ப்புற கூட்டுறவு சங்கமானது இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமாகும். ஓகே, அடுத்து மாயிரம் வேதநாயகம் பிள்ளை நிறுவப்பட்டது. கிடையாது, மாயிரம் வேதநாயகம் பிள்ளை கிடையாது. யார் அவர் பேரு? சீனிவாச சாஸ்திரி தான் அவரு. அதே மாதிரி வந்து நம்மளுடைய இதில் திருவள்ளிக்கேணிலையும் இன்னொரு அமைப்பு வந்து திருவள்ளிக்கேணி தூத்துக்குடியான் சம்திங் விஓசியும் ஏற்படுத்தியிருப்பார், ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பார், ஒரு 3-4 அமைப்பு ஏற்படுத்தியிருப்பார் விஓசியுமே. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் அந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகத்துல இருக்கு, ஓகேங்களா? அந்த புத்தகம் நல்ல புத்தகம், வாங்கி படிங்க, எல்லாருமே படிக்கணும். பாஸ் ஆகணும்னா கண்டிப்பா படிக்கணும், நல்ல மார்க் தான் படிக்கணும். 96 வாட் ஆர் நிழல் தங்கள் அக்கார்டிங் டு ஐயா செக்டர். ஸோ அவங்களுடைய இது நிழல் தாங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய வர்ஷிப் பிளேஸ் தான் நிழல் தாங்கல் அப்படின்றது, அவங்களுடைய வர்ஷிப் பிளேஸ். சரி, வைகுண்ட சாமிகளை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன அவர் பேர், இயற்பெயர் என்னது? முடிசூடும் பெருமாள். அவர் வந்து முத்துக்குட்டின்னு வந்து அவர் அழைச்சிக்கிறாரு. ஓகேங்களா, முத்துக்குட்டின்னு வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவர் வந்து ஒரு சபா ஏற்படுத்தியிருப்பாரு. என்ன சபா ஏற்படுத்தியிருப்பாரு? சமாஜ சங்கம் அந்த மாதிரி. அவர் வந்து சமத்துவ சமாஜம் சமத்துவ சமாஜம் அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. எதுக்குன்னா வேரியஸ் கேஸ்ட் பீப்புளை வந்து இன்டகிரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தின ஒரு விஷயம், ஓகேங்களா? அண்ட் தென் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது அவர் எல்லாரும் ஐயான்னு அழைக்கிறாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய தான். அதான் அது ஐயா வழிபாடுன்னு வந்தது, ஓகேங்களா? நீங்க வந்து எங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு முன்னாடி இந்த நாகர்கோயில தான் பிளேஸே இருக்கு. சரி, அடுத்து இந்த ஃபேக்ட், வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியும் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியும் முறையே வெள்ளை பிசாசு ஆட்சி, கருப்பு பிசாசு ஆட்சின்னு சொல்லியிருப்பார். ஓகே, ஒயிட் டெவில், பிளாக் டெவில் சொல்லியிருப்பார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி 1833 வந்து ஒரு தியான கூட அமைச்சிருப்பாரு, தியானம் பண்றதுக்கு கேட்டிருப்பாரு. ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அவருக்கு ஒரு புக்ல இருக்கு இந்த ஃபேக்ட். திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு அருள் கிடைச்சிருக்கும். 1833 ஒரு தியானத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. அதான் ஸ்கூல் புக் ஃபேக்ட், மெமரி பண்ணுங்க. வைகுண்ட சாமி இயற்பெயர் என்ன? முடிசூடும் பெருமாள். ஓகே, அடுத்து 98வது கேள்வி, தமிழ்நாட்டில் நடந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றார். பின்வரும் கூட்டலை கருத்தில் கொள்க. அவர் தாசிகளின் மோசவலை எழுதினார். அவர்
தமிழக அரசு அவர் பெயரில் நிதி உதவித்தொகை ஏற்படுத்தியது. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாரு, இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யாரா இருக்கும்? எல்லாருமே மூலூர் ராமாமிர்தம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தானே. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பத்தி தான் பேசுறாங்க. ஓகேங்களா? ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்றவங்க எங்க பிறந்திருக்காங்க? 1883ல திருவாரூர்ல பிறந்திருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பெண் உரிமைக்காக போராடி இருக்காங்க. அந்த இந்த சதி ஒழிப்பா இருக்கட்டும், இந்த கோயிலுக்கு வந்து பெண்களை தத்து கொடுக்குறாங்களே, அது பேர் என்னது? முத்துலட்சுமி ரெட்டி சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க, ஏற்றிருப்பாங்களே, பேர் என்னப்பா? தேவதாசி சட்டம். தேவதாசி அபாலிஷன் பண்றதுக்கு இவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவங்க இசைவியலாளர் குலத்துல பிறந்திருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னன்னா 1925ல இசைவியலாளர் மாநாடு அப்படின்னு ஒன்று கூட்டியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகே, தென் பெருசா இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. ஸ்கூல் புக் ஆக்ட் 10th ஓல்டு 10th புக். நெக்ஸ்ட் இந்த ஃபேக்ட் பாருங்க. மே 1946 மற்றும் 1947 இடையில் அவர் சென்னை சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக நியமிக்கப்பட்டார். டி பிரகாசம் அமைச்சரில் பொது சுகாதார அமைச்சராக இருந்தார். இவரே முதல் மற்றும் ஒரே பெண் அமைச்சராகும். மேலே உள்ள பத்தியில் குறிப்பிடப்பட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. யாரு? ருக்மணி லட்சுமிபதி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ருக்மணி லட்சுமி பத்தி நம்மளுக்கு கேள்வி இல்லாம இருக்காது. ருக்மணி லட்சுமி தான் வந்து அது உப்பு சட்டம் மீறதுக்காக முதல்ல என்ன அது ஃபைன் கட்டியிருப்பாங்க. ஸோ அது ஒண்ணு. அதே மாதிரி என்னன்னா சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் இவங்கதான். சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் இவங்க தான். அதே மாதிரி சென்னை மாகாணத்தோட முதல் பெண் அமைச்சரும் இவங்க தான். அதே மாதிரி சட்டப்பேரவையோட துணை சபாநாயகர் இவங்க தான். இவங்களை எல்லாத்துலேயுமே வந்து இவங்க ஒரு யூனிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேயே கொடுத்துருக்கேன் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 1937ல் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு துணை சபாநாயகராக மாறுறாங்க. அப்புறம் 1947ல் டி பிரகாசம் அவரோட அமைச்சரவையில் பொது சுகாதார அமைச்சராக பதவி வச்சிருக்காங்க. ஸோ எக்மோர்ல இவங்க ஒரு மார்ஷல் சாலை என்ன பண்றாங்க, ருக்மணி லட்சுமிபதி சாலைன்னு பேர் மாத்திருக்காங்க. 1997ல் அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இவங்களை பற்றின ஃபேக்ட். பட் இந்த நீங்க கொடுத்துருக்க ஃபேக்ட்ஸ் கண்டிப்பா ருக்மணி லட்சுமி பத்தி இவ்வளவுதான் இருக்கு, இதை தாண்டி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 100 வேலுநாச்சியார் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்ற கொஸ்டின் என்ன வரும் பாருங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய முதல் பெண் இவர் தான். ரைட்டு, இவங்க இருந்துட்டு போறாங்க. அடுத்து அவள் ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் உருது மொழியில் புலமை பெற்றிருந்தாங்க. ரைட்டு தான், கரெக்ட். அடுத்து ஷி வாஸ் ரெசிஸ்டட் பை கமாண்டர் சையத் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, அவர் ரெசிஸ்ட் பண்ணல. சையத் யாரு? ஹைதர் அலியோட தலைவர். அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, ஸோ எதிர்த்திருக்க மாட்டாரு. ஸோ முதல் 2 ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? வேலுநாச்சியார். சையத் வந்து திண்டுக்கல் கோட்டையோட தளபதி, அவர் ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பார். அடுத்து 101 சுதேசி நீராவி கப்பல் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான குறியீட்டை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்தியர்களுக்கும் இலங்கையர்களுக்கும் மட்டுமே இன்னொரு பங்களிக்கப்பட்டன. இல்லை, இந்தியா, இலங்கை, அப்புறம் ஏசியா. இதுல வந்து ஏசியான்றது வராம போயிருக்கு, ஏசியாவும் வரணும். ஓகே, சரி, முடிஞ்சு. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அரவிந்த் கோஷ் தன்னுடைய மராட்டாவில் இந்த முயற்சிகளை பாராட்டினார். அரவிந்த் கோஷ் பாராட்டினார் தான், பட் எந்த பேப்பர்லயும் அவர் எழுதல. ஆனா திலகர் என்ன பண்ணிருப்பாரு? திலகர் தான் மராட்டாவில் எழுதியிருப்பாரு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது தொடங்கப்பட்டதிலிருந்து ஐரோப்பிய அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக இனவேற்றுமை உணர்வுடன் நடந்து கொண்ட. ரைட்டு தான் இது. அப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகே, ஒரு கூற்று மட்டும்தான் சரியானது. ஸோ என்னென்ன கப்பல் தெரியும்? காலியா, லாவோ, பிரெஞ்சு கிட்ட இருந்து வாங்கினாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து 102வது கேள்வி. சுப்பிரமணிய சிவா மற்றும் வஉசி எடுத்த முயற்சிகள் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும்.
சார் வரும் சுப்பிரமணிய சிவா மற்றும் வஉசி மெரினா கடற்கரையில் சுதேசி மற்றும் புறக்கணிப்பு பிரச்சாரம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கூட்டங்களை நடத்தினார். மெரினா கடற்கரையில் நடத்தல, எங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி. தூத்துக்குடி. அதான் திருநெல்வேலி தூத்துக்குடி. ஓகேங்களா, திருநெல்வேலி அதான் போட்டுருக்கு, தூத்துக்குடி தான் அது மாவட்டம். அடுத்து கோரல் மில் தொழிலாளர்களிடம் உரையாற்றினார். இது இந்தியாவின் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடர்கால வேலை நிறுத்தம் உண்டு. ரைட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போ கோரல் மில் ஸ்ட்ரைக் வந்து 1908. ஓகே, அடுத்து பாருங்க, சரியாக பொருந்துள்ள இணைகளின் எண்ணிக்கையை தேர்ந்தெடுக்கவும். என்ன சொல்றாங்க? இந்த இந்து ஆங்கிலேய வாரதிகள், சுதேசமித்ரன் ஆங்கில நாளிதழ், இந்தியா தமிழ் வாரதிகள், சக்கரவர்த்தினி தமிழ் மாத இதழ். சக்கரவர்த்தினி தமிழ் மாத இதழ் தான் பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இதழ் சக்கரவர்த்தினி. ஓகே, பெண்களுக்கு. சரி, இதுல சுதேசமித்ரன் இருக்குல்ல, இது வந்து ஆங்கில நாளிதழ் கிடையாது, தமிழ் நாளிதழ் தான். இதுதான் தப்பு. ஓகேங்களா, தி ஹிந்து சுதேசமித்ரன் ரெண்டுமே யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பான்னா ஜி சுப்பிரமணியம் அவர்தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, மற்றபடி இந்தியா சக்கரவர்த்தின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதியார் தான். அது இல்லாம பாரதியார் வேற என்னென்ன இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா விஜயா அப்படின்ற ஒரு இதழ், பாலபாரதம், அடுத்து சூரியோதயம், இதெல்லாமே என்னது நம்மளுடைய பாரதியார் தான். இதெல்லாமே வந்து பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அவர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வார இதழா, மந்த்லி இதழா, டெய்லி இதழா அப்படின்னு நம்மளை எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஃபேக்ட். இந்தியா அப்படின்ற இதழில் பிரெஞ்சு புரட்சியின் 3 முழக்கங்களை தனது முழக்கமாக அறிவித்தது மற்றும் அரசியல் கிளை சித்தங்கள் வெளியிட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளிதழ் தான். பிரெஞ்சு புரட்சியோட 3 முழக்கங்கள் என்னது? லிபர்ட்டி, ஈக்குவல்டி, ஃப்ராட்டர்னிட்டி. எது வரும்? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவல்டி, ஃப்ராட்டர்னிட்டி. எது ஒன்று வரும்ல பிரெஞ்சு புரட்சியில் வரும்ல? ஜஸ்டிஸ் பத்தி தான் வரும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அதை என்ன பண்ணிருப்பாரு நம்மளுடைய இந்தியாவில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியல் கிளை சித்திரங்களே வெளியிட்ட முதல் நாள். ஸோ இந்தியா இதழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1906 ஆர் 1904 ஆர் 4 to 5 இந்த இயர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்தியா இதழ். அடுத்து 104 பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படுத்தும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பிபின் சந்திரபாலை கைது பண்றத முதல். ஓகேங்களா, அடுத்து அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுதான் சுயராஜ் தினமாக கொண்டாட முயற்சி பண்ணுவாங்க 2வது உலகம். ஸோ அதை கொண்டாட முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பிஓசி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால வந்து போராட்டம் நடக்கும். அடுத்து சரி, இது வந்து 3வது. அடுத்து 4. ஓகேங்களா, மொத்தம் என்னது? ஃபர்ஸ்ட் 1 2 4 3 1 2 3 4 என்ன ஆன்சர் வருது? சரி, 2 1 4 3 வரணும். இது கரெக்டா ஸ்டேட்மெண்ட்? சுப்பிரமணிய சிவால கைது செய்ய அப்புறம் தானே சார் அந்த காவல் நிலையில தீ வைக்கப்படும். அதான் சொல்றேன், இது வந்து 3rd தான் வரணும். 2 1 1 4 3 வரணும், இப்படி வரணும்ல. ஓகே, ஏன்னா கடைசியாக இதான் பாருங்க, இதான் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி கலாத்துறை இதில் காவல் நிலையம் தீ வைக்கப்பட்டது தான் கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எதுவும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஷ் மர்டர் வாஸ் அவுட்கம் ஆஃப் எதுக்குன்னா திருநெல்வேலி அப்ரைசிங் தான். ஓகேங்களா, விஓசியை அரெஸ்ட் பண்ணதுனால தான் ஆஷ் மர்டரே நடந்துச்சு. 1908 விஓசி அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து தண்டனை கொடுத்தோடனே தான் யாரு வாஞ்சிநாதன் என்ன பண்ணுவார், இதுல கோவப்பட்டு தான் என்ன பண்ணுவார்னா அரெஸ்ட் பண்ணிடுவார். பார்த்தீங்கன்னா விஓசி வந்து ஆஷ் வந்து வாஞ்சிநாதன் வந்து அவரு வந்து கேரளாவில் அந்த பிளேஸ் சரியா ஞாபகம் இல்லை, அங்கே ஒரு போலீஸாக ஒர்க் பண்ணியிருந்திருப்பார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல போலீஸாக இருப்பார். யார்? வாஞ்சிநாதன் போலீஸாக தான் இருக்கக்கூடிய ஆள். அவரு வந்து போலீஸாக இருந்துக்கிட்டே இந்தியாவுடைய ஃப்ரீடத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். இதில் வந்து வஉசி அண்ட் சுப்பிரமணிய சிவாவுடைய ஒரு ஃபாலோவராக இருப்பார். இவங்க அரெஸ்ட் பண்ணதுனால வாஞ்சிநாதுக்கு அந்த கோவம் தான் இவ்வளோ பிரச்சனையே, வேற எதுவும் கிடையாது. பட் வாஞ்சிநாதனாக இருக்கட்டும், வாஞ்சிநாதன்
நீலகண்ட பிரம்மாச்சாரி அப்படின்னு பாரத மாதா சங்கத்துல ஒரு உறுப்பினராக இருப்பாரு. ஓகேங்களா? அவருக்கு யார் இந்த ப்ரௌனி துப்பாக்கி கற்றுக் கொடுப்பா ஷூட் பண்றதுக்கு? ஐயர் சார். ஆவேஸ் ஐயர். ஓகேங்களா? எல்லாம் டிஎன்பிஎஸ்ல கேட்டத விஷயம் தான். அந்த மாதிரி வந்து ஆஷ் படுகொலைல முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டிருந்தாங்க. முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டா நீலகண்ட முதல் குற்றவாளி. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் வந்து என்னைக்கு செத்து போனா சேர்க்க முடியாது. ஸோ முதல் குற்றவாளி நீலகண்ட பிரம்மாச்சாரி. இதில் பாருங்க, இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம ஷார்ட்டா சொல்றேன், இது இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டேட்டு தான். 1911 ஜூன் 17 சுட்டு கொண்டது. ஓகேங்களா? சுட்டு கொண்டு தானும் இறந்துருவாரு. ஸோ ஜார்ஜ் 5க்கான ஒரு ஜார்ஜ் 5 கொள்றதுக்கான ஒரு முன் ஒத்திகை அப்படின்ற மாதிரி எழுதி இருந்திருப்பார் அந்த சீட்ல. ஓகேங்களா? ஒரு துண்டு சீட்டு கிடைச்சிருக்கும். ஜார்ஜ் 5 தான் அப்போ வந்து இங்கிலாந்துடைய மன்னராக இருந்திருப்பார். அடுத்து 106 வ.உ. சிதம்பரம் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை நிறுவினார். கரெக்ட். இந்தியர்கள் கப்பல் நிறுவனத்தை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் என்பதை நிரூபிக்க அவர் விரும்பினார். இது ஏன்பா வந்து நாட் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க, சொல்ல முடியுமா? எதனால நாட் கரெக்ட் கொடுத்துருக்காங்க? என்ன ரீசனா இருக்கும்? சார் ஆனா அவர் வந்து பிரிட்டிஷ் மட்டும்தான் அந்த கப்பல் இதுல வந்து இதுவா இருக்காங்க. அந்த ஆளுமை எனக்கு தெரிஞ்சு இது ரைட்டு தான். எனக்கு தெரிஞ்ச ரைட்டு தான். ஸோ அவர் வந்து நான் எங்களாலேயே முடியுன்றது தான் வந்து பண்ணியிருக்காரு. நிறுவனது காரணமே. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தா, சுதேசியை வந்து அவர் பிரபலப்படுத்தணும் அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. பட் ஓகே. 1906 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அக்டோபர் 16 1911 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த நிறுவனம் இருந்திருக்கும். 107 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தொடர்பான கதவரான கூட்டத்தை தேர்ந்தெடுக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேரணி தொடங்கியது. கரெக்டு. தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேரணி தொடங்கியது கரெக்டா? திருச்சி சார். ஓ, அந்த காலத்துல அது வந்து அப்போ தஞ்சாவூர் மாவட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குழப்பத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கு. சரி, ஓகே. மார்ச் 13 கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷ்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 13. அடுத்து நடைப்பயணத்தில் ஈடுபடுவதற்கு அடைக்கலம் தந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வில்லியம் ஜி ஆர்ச்சர் எச்சரிக்கை விடுத்தாரா? கிடையாது. ஏஜே தான் தான் அறிக்கை விட்டுருவார். நேத்தியத்தை பத்தி சொன்னேன் நான். அடுத்து கும்பகோணம், சிம்மங்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக சக்கிரவர் ஊருன்னு சொன்னார். இது அப்படியே இந்த ஆப்ஷனாக டிஎன்பிசியோட கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டு. பட் இது தேர்டு சி வந்து அப்சல்யூட்லி ராங். அது எந்த விதமான டவுட் இல்லை. ஏன் என்னன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அந்த காலத்துல வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்துச்சா எனக்கு தெரியல. அடுத்து 108 ஸ்டான்ஸ் மில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் ஆஃப் 1896. புக் ஃபேக்ட். ஓகே. கோயம்புத்தூர் ஸ்டான்ஸ் மில் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் 109 சென்னை மகாஜன சபை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் சொல்றாங்க. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆரம்ப கால அமைப்பாக கண்டிப்பா இல்லை. ஏன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. பி அனந்த சார்லு அதன் முதல் தலைவர்னு போட்டிருக்காங்க. இல்லை, செக்ரட்டரி தான் பி அனந்த சார்லு. ஓகே. அடுத்து லண்டனில் இந்திய கவுன்சில் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையில் ஒன்று இந்திய கவுன்சிலை மூடன்னு தான் சொன்னாங்க, அமைக்கணும்னு சொல்லலை. இவ்வாம்பின் பெரும்பாலான கோரிக்கைகள் இந்திய தேசிய காங்கிரஸ் பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கரெக்டு. ஒன்னே ஒண்ணுதான் ரைட்டு, இது எல்லாம் தப்பு. நெக்ஸ்ட் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும்.
பாருங்க, சென்னை திராவிட கழகம் 1912 நிறுவப்பட்டது. கரெக்ட். சென்னை திராவிட கழகம் 1912 நிறுவப்பட்டது. பிடி தியாகராய அதன் செயலாளராக செயல்பட்டார். சென்னை திராவிட கழகம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சோம், யாரு? நடேசனார். நடேசனார் தான் அவர். இது சரி, தப்பு. பிராமணர்களது திராவிட கழக விடுதி 1916 நிறுவப்பட்டது. கரெக்ட். மேலே கொடுப்பானது கூட சரி. இதுல வந்து எது? இது வந்து தப்புங்க. போச்சுங்க. இதை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். அடுத்து, தமிழகத்தில் கிளாபாத் தினம் எப்போது கடைபிடிக்கப்பட்டது? எல்லாருக்குமே தெரியும், அது ஏப்ரல் 17, ஏப்ரல் 1920. ஏற்கனவே கிளாபாத் தினம் பார்த்தோம். ஈரோட்ல ஒரு மாநாடு நடந்திருக்கும். வாணியம்பாடி வந்து கிளாபாத்துடைய முக்கிய ஒரு மையமா இருந்திருக்கும். இது நம்ம ஆல்ரெடி கிளாபாத் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி இதில் பார்த்துருக்கோம். ஸோ கிளாபாத்துடைய முதல் மாநாடு, அனைத்து கட்சி மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸ்கூல் புக்ல இருக்க ஃபேக்ட், அலகாபாத்ல. சரிங்களா? டெல்லியில ஒரு மாநாடு நடக்கும். ஸோ காந்தி வந்து தலைமை தாங்குவார். சரி, அடுத்து, சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு அமைக்கப்பட்டது? சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு அமைக்கப்பட்டது? சைமன்னாலே யார் வருவா இங்க? சத்தியமூர்த்தி. சைமன் சத்தியமூர்த்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியமூர்த்தி தான் வந்து தலைமையில் தான் சைமன் குழு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. சைமன் குழு ஏன் சைமன் குழு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சைமன் குழுல வந்து இந்தியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் பீப்புளா இருக்கிறதுனால அதை வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, 1919 மாண்டேகசன்ஸ் கூட ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் வந்து சைமன் கமிட்டியே போடுவாங்க 10 வருஷம் கழிச்சு. பட் ஆனால் சீக்கிரமாக போட்டுருவாங்க, 8 வருஷத்துலேயே போட்டுருவாங்க. அந்த குழுவில் யாருமே இருக்க மாட்டாங்க. சைமன் கமிஷனுக்கு இன்னொரு பேர் வந்து இந்திய சட்டப்பூர்வ ஆணையம். ஞாபகம் வச்சுங்க, இந்திய சட்டப்பூர்வ ஆணையம். ஸோ இந்தியன் ஸ்டாச்சுரி கமிஷன் தான் அது. தென் அடுத்து எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் தான் வந்து அது போட்டிருக்காங்க. எப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1929 பிப்ரவரி 18 சென்னைக்கு வந்திருப்பாங்க. 1929 பிப்ரவரி 18 சென்னைக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட். அடுத்து 113 கொஸ்டின். SS காலியோ மற்றும் SS லாவோ ஆகியவை பாரத மாதாவின் மகன்கள் என கூறியவர் யாருன்னு கேட்டா சுப்பிரமணிய பாரதி. ஓகேங்களா? இது ஃபேக்ட், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்தியா பத்திரிகையில தான் என்ன பண்ணிப்பாருன்னா அதை பத்தி எழுதியிருந்திருப்பாரு. காலியலாவை பத்தி எழுதியிருந்திருப்பாரு இந்தியா பத்திரிகையில. நெக்ஸ்ட் கொஸ்டின் 114. சென்னை ஜனசங்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சென்னை ஜனசங்கம் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு கேட்குறாங்க. 1910 நிறுவப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. 1910 கிடையாது, 1908. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னா சென்னை ஜனசங்கம் விஓசி. விஓசி தான் சென்னை ஜனசங்கம். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டா பாரதியார். பாரதியார் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஓகே, சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர தேசியவாதிகள் பிரிவினரால் உருவாக்கப்பட்டது. கரெக்டா? கரெக்ட். அடுத்து, மிதவாத மற்றும் தீவிர தேசியத்துக்கு இடைப்பட்ட பிளவே இந்த சங்கம் உருவான முக்கிய காரணம். அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் விஓசி, பாரதியார் எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவங்க டெரரிஸ்ட் கிடையாது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகே, தீவிரமான கருத்துக்களை கொண்டு வந்தாங்க. அவங்க தீவிரவாதிகள் கிடையாது, தீவிரமான கருத்துக்களை தான் கொண்டு வந்தாங்க. ஓகே. சென்னை ஜனசங்கம் எப்போ ஏற்படுத்தினாங்க? 11 ஜனவரி 1908. இங்க கொடுத்துருக்காங்க, ஃபேக்ட் இருக்கு நமக்கு. பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு? மேஜர் ஃபேக்டர் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு. விஓசி தான் இதோட லீடர், வேற எதுவுமே இல்லை. சென்னை ஜனசங்கம் 1908 ஞாபகம் வச்சுங்க. அடுத்து
மദ്രാஸ் மாகாணத்தில் நீல் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யாரு? ஃபுல் புக் ஃபேக்ட் யாரு? நெல்லை சோமயாஜலம். சோமயாஜுலு. நெல்லை சோமயாஜுலு, பத்மாசனி அம்மாள். பத்மாசனி அம்மாள் இதில் இருந்திருப்பாங்க. பத்மாசனி அம்மாள் நம்மளுக்கு எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா, நம்மளுடைய காவங்கடசன் புக்கில் பத்மாசனி அம்மாளை பற்றி போட்டிருப்பாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் அவங்க ஒரு பேரை கலந்துக்கிட்ட ஒரு பெண்மணி அவங்க, பத்மாசனி அம்மாள். சரி, ஓகே. இப்போ பாருங்க, எஸ்என் சோமயாஜுலு தான் தலைமையேற்றிருப்பார். எஸ்என் சோமயாஜுலு. அப்போ வந்து காந்தி வந்து சென்னை வந்திருப்பாரு. அப்போ இந்த போராட்டத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அப்புறம் 1937ல அந்த நீலோட சிலை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு போயிட்டு அதை அகற்றி கொண்டு போய் சென்னை மியூசியம்ல வச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஜேம்ஸ் நீல் யாருன்னு கேட்டா, அவர் வந்து மதராஸோடைய அந்த காவல்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு வீரர் தான். அவர் வந்து 1857 ரிவோல்ட்ல வந்து கான்பூர் படுகொலை நடந்ததுக்கு ரொம்ப பழிவாங்குற விதமா சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பாரு. ஸோ அதனால வந்து அவருடைய சிலை வந்து மவுண்ட் ரோட்ல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நூத்தி 16 மணியாட்சியில் ஆட்சியர் ஆஷ் வாஞ்சிநாதனால் கொல்லப்பட்ட போது இங்கிலாந்தின் அரசராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னதுதான், ஜார்ஜ் 5 தான் யாரு இருந்திருப்பாரு. ஏன்னா ஜார்ஜ் 5 தான் வந்து மன்னராக இருந்திருப்பாரு. அவரை கொல்றதுக்கு தான் வந்து ஒத்திகை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகே. ஆனா ஃப்ரீடம் வாங்கும்போது ஃப்ரீடம் யார் இருப்பா? ஜார்ஜ் 6 இருப்பார். ஃப்ரீடம் அப்போ, இந்தியாவுடைய ஃப்ரீடம் அப்போ. ஓகே, நெக்ஸ்ட். பாரத ஆசிரமத்தை நிறுவவர் யார்? பாரத ஆசிரமத்தை நிறுவவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. அது மாதிரி ராஜாஜி வந்து காந்தி ஆசிரமம். ராஜாஜி காந்தி ஆசிரமம் திருச்செங்கோடு. இவர் எங்க? சேலம் பாப்பாரப்பட்டி. சேலம் பாப்பாரப்பட்டி சுப்பிரமணிய. வாவேஸ் ஐயர். வாவேஸ் ஐயர் தான் இந்த என்னது சேரன் மாதேவி பரத்வாஜ் ஆசிரமம். வாவேஸ் ஐயர். அதன் பிறகு நீலகண்ட பிரம்மாச்சாரி ஒருத்திருப்பார். இங்க கொடுத்துருப்பாங்க. நீலகண்ட பிரம்மாச்சாரி என்ன பண்ணிருப்பாருன்னா, நந்தி ஹில்ஸ்ல போய் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ஆசிரமம் அமைச்சிருப்பார். 1910ல ஆரம்பிச்சுட்டு அங்கேயே இருந்து அங்கேயே செத்து போயிட்டு இருப்பாரு. அவருடைய ஏஜ் வரைக்கும் அங்கேயே இருந்து இறந்துட்டு இருப்பார் நீலகண்ட பிரம்மாச்சாரி. நந்தி மலையில ஆசிரமம் ஏற்படுறது யாரு? இந்த ஃபேக்ட் எங்க இருக்கும்? இந்த ஃபேக்ட் வந்து காவங்கடசன் புக்கு தான் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. பரத்வாஜ் ஆசிரமம் தான், அது பேர் என்னது? சேரன் மாதேவி ஆசிரமம். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ்நாட்டோட அன்னி யாருன்னு கேட்குறாங்க. மூலர் ராமாமிர்தம். இவங்களுடைய சமூக சீர்திருத்த நடவடிக்கைக்காக தான் என்ன பண்றாங்க இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் அன்னி இவரு தமிழ்நாட்டின் அன்னி யார் சொல்லியிருப்பாங்க? ஏதாவது தெரியுமா? அண்ணா சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டோட அன்னி அப்படின்னு சொல்லி மூலர் ராமாமிர்தம் அண்ணா சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி வந்து அஞ்சலை அம்மாள் யாருன்னு கேட்டா, ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா, காந்தி சொல்லியிருந்திருப்பாரு. தர்மாம்பாள் யாருன்னா வீரத்தமிழன்னை. அம்புஜத் அம்மாள் யாருன்னா காந்தியால் காந்தியால் வளர்க்கப்பட்ட மகள் தான் யாரு? அம்புஜத் அம்மாள். ஓகேங்களா? அதெல்லாம் ஓல்டு தமிழ் புக்ல இருக்கும், படிச்சிருந்துருப்பீங்க. நிறைய சில பேர் படிச்சிருக்கலாம், படிக்காம கூட இருக்கலாம். அடுத்து 119 கேள்வி பாருங்க. சரியாக பொருந்துகிற இணைகளின் எண்ணிக்கையை தேர்ந்தெடுக்கும். அம்மா கண்ணு தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. அம்மா கண்ணு இல்லை, யாரு? அஞ்சலை அம்மாள் தான் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. அஞ்சலை அம்மாள். அந்த அஞ்சலை அம்மாளோட பொண்ணு தான் யாரு? அம்மா கண்ணு. தான் கூட்டு போய் லீலாவதினு நம்மால் பேர் வைப்பாரு. யாரு? காந்திஜி. சரி, அம்புஜத் அம்மாள் வந்து அடாப்டட் சைல்டு. யாருக்குன்னா காந்திக்கு. தர்மாம்பாள் வீரத்தமிழனை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தாங்க தப்பு, மீதி எல்லாமே கரெக்ட். 2 இணை கரெக்ட். ஓகேங்களா? 120வது ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவை சேர்ந்த முதல் பெண்மணி யார்? இங்க இருக்க யாருமே கிடையாது. யாரு? அஞ்சலி அம்மாள் தான் வருவாங்க. அஞ்சலி அம்மாளை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அஞ்சலி அம்மாள் தான் வந்து யாரு? தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. ஓகேங்களா? இவங்க இதெல்லாம் வந்து கடலூரை சேர்ந்தவங்க. இப்ப கடலூர்ல சிலை கூட வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஓகே. இந்திய சுதந்திர போராட்டத்தை தொடங்கிய முதல் பெண்மணி தான் அவங்க. ஓகே. 1932 ஒத்துழையாமை இயக்கம், 1941 தனிநபர் சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் வந்து 1946 to 52 மெட்ராஸ் ரிலேட்டிவ் அசம்பிளியோடைய மெம்பரா இருந்திருக்காங்க. ஏன் நான் நேற்றே சொன்னேன், அவர் வந்து கடலூருக்கு காந்தி வந்தப்ப
அவங்கள பார்க்க ஃபர்தா அணிந்து குதிரையில வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் காந்தி வர தென்னிந்தியாவின் சான்சலர்னு சொன்னார் அப்படின்னு சொன்னேன் நான். ஃபேக்ட் ஞாபகம் இருக்கட்டும். அடுத்து சூஸ் த கரெக்ட் நம்பர் ஆஃப் பேர்ஸ் வித் ரெலவென்ஸ் டு த பர்சனாலிட்டிஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸ். மூல ராமாமிர்தம் அம்மையார், தாசிகளின் மோசவலை, அப்படிலாம் மதிப்பெற்ற மைனர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அடுத்து அசலாம்பிகை அம்மையார், காந்தி புராணம். துர்காபாய் தேஷ்முக், துர்காபாய் தேஷ்முக், துர்காபாய் தேஷ்முக் யாரு? அவங்களோட இது என்ன? தி ஸ்டோன் தட் ஸ்பீக்கர், தி ஸ்டோன் தட் ஸ்பீக்கர் அவங்களுடைய இது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? இது இந்த துர்காபாய் தேஷ்முக் வந்து யாரு சார் இந்த துர்காபாய்? துர்காபாய் தேஷ்முக் ஆல்சோ ஃப்ரீடம் ஃபைட்டரா தான் இருக்கணும். இங்க கொடுத்துருக்காங்கல்ல ஃப்ரீடம் ஃபைட்டர். இவங்க பேர் நான் படிச்சிருக்கேன். இவங்கள பேர் நான் வந்து ஃபெமிலியர் நேம் தான் எனக்கு. ஆனா இவங்களை பத்தின டீட்டெயில்ஸ் அதிகம் படிச்சல துர்காபாய் தேஷ்முக் பத்தி. இவங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கிடையாதுன்றது எனக்கு தோணுது துர்காபாய் தேஷ்முக் அப்படின்னு ஒண்ணு. மறுபடி இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் துர்காபாய் தேஷ்முக். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை குறிச்சு வச்சுக்கிறேன். துர்காபாய் தேஷ்முக்கை பத்தி ஏதாவது நம்ம தேடி சொல்லலாம். பட் துர்காபாய் தேஷ்முக் வந்து நம்மளுடைய டிஎன்பிசி கொஸ்டின்லயுமே இவங்களோட பத்தி கொஸ்டின் இல்லை. பட் இவங்களோட இந்த பேர் வந்து ஆப்ஷன்ல இருந்திருக்கு. பேர் வந்து ஆப்ஷன்ல இருந்திருக்கு, பார்த்திருக்கேன். பேரரசின் சிற்றரசுகள் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. யாரு? பாண்டியாஸ் தான். ஓகேங்களா? அடுத்து இராணுவ பாசறையும் பெரும் நிலப்பரப்பையும் வைத்திருப்பவர் என்பதை பாளையக்காரர் என்ற சொல் குறிக்கிறது. கரெக்டு. பாளையக்கார முறை தூண்டுவதற்கு முன்பு சேர்வைக்காரர்கள், தலையாரிகள், காவல் பணிகளை அறிவு செலுத்தினர். கரெக்ட். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான்ப்பா. இதில் ஒன்றும் தப்புலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து புக்கில் இருக்க ஃபேக்ட், புக்கில் இருக்க லைன் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 124 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பாளையக்காரர்கள் வரி பங்கீடு எப்படி இருக்கும் அப்படின்னா 1/3 தான் இருக்கும். ஸோ 1/3 வந்து ராணுவத்துக்கு, 1/3 வந்து நாயக்கரசுக்கு, நாயக்கர்களுக்கு 1/3, மீதி இருக்கிறது இவங்களுக்கு. மீதி இருக்க 1/3 வந்து அவங்க செலவுக்கு வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாளையக்காரர் வரி பங்கீடு எப்படி இருக்குன்னா 1/3 வந்து ராணுவத்துக்கும் 1/3 வந்து நாயக்கர்களுக்கு, மதுரை நாயக்கர்களுக்கு வரும். இந்த இடத்துல ஆற்காடு நவாப்புன்னு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆற்காடு நவாப்புன்னு இருக்கு, ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கிடையாது. இந்த கொஸ்டினை வந்து நீங்க படிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த டெஸ்ட் வரதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை திரும்ப ஒரு தடவை நீங்க எடுத்து பாருங்க. 125 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தாங்க. கிழக்கு பாளையமானது மறவர் பாளையம் என அழைக்கப்படுகிறது. மேற்கு பாளையங்கள் நாயக்கர் பாளையங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இது கிழக்கு பாளையம் வந்து நாயக்கர் பாளையம், கிழக்கு பாளையம் வந்து மறவர் பாளையம். இது ஆல்ரெடி பார்த்தது தான் நம்ம. ஓகேங்களா? அதான் எட்டயபுரம், சாத்தூர், நாகலாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி எல்லாம் வந்து கிழக்கு பாளையங்கள். அப்புறம் சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாம் வந்து என்னது? மறவர் பாளையம், அதாவது மேற்கு வெஸ்டர்ன் பாளையம் சாலம். நான் எல்லா கொஸ்டினுமே தமிழ்ல படிக்கிறேன்னு யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா நான் இங்கிலீஷ்லையும் படிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கிறதுனால சில கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல படிக்கிறேன். இல்லாட்டி ஒரு கொஸ்டின் தமிழ்லையும் ஒரு கொஸ்டின் இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்படி யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்றேன்ப்பா. நெக்ஸ்ட் 126 வந்து புலித்தேவர் கூட்டமைப்பு. ஓகேங்களா? அதில் சிவகிரி தொடர்பான கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுல எது தவறுன்னு தான் கேட்குறாங்க கொஸ்டின். ஓகேங்களா? எது தவறு அப்படின்றதான் நம்மளுடைய கொஸ்டினே. அதில் பாருங்க, சிவகிரி பாளையர்கள் தவிர மற்ற அனைத்து மறவர் பாளையர்களும் அவரை ஆதரித்தனர். சரியா தப்பா? ராங் சார். பாளையங்குறிச்சி, எட்டயபுரம் அவங்க கூட ஜாயின் பண்ணது. சிவகிரி பாளையக்காரை தவிர அனைத்து மறவர் பாளையர்களும் அவரை ஆதரித்தனர் இருக்கு. தப்பு வந்து இது தப்பு தான். ஓகே, சரி, ஓகே. எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சியும் இவர்கள் கூட்டமைப்பில் இருந்தேன். கரெக்டா? ஜாயின் பண்ணலையே சார். சரி, ஓகே. இப்போ என்ன இங்க கொடுத்துருக்காங்க? தவறானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானவை வந்து 2 and 3 தானே தவறுன்னு கொடுத்துருக்கோம். சிவகிரி தான் இருந்திருக்குங்க. சிவகிரி எப்பயுமே ஜாயின் ஆகலையே. ஆமா சார், சிவகிரி ஜாயின் ஆகல சார். இது கரெக்ட் இல்ல. 2nd and 3rd தான் தப்பு. எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி வந்திருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பூலித்தேவர் ஹைதரலியின் ஆதரவை பெற்றார். பின்னாடி மறவர் இருக்கிறதுனால அது இருக்கும் சார். பாளையங்குறிச்சியும் எட்டயபுரமும் மறவர் பாளையம் கிடையாது.
இது கரெக்ட். அதுதான் கரெக்ட். பூலித்தேவர் ஹைதராலி ஆதரவை பெற்றார் இருக்கு தப்பு. கிடைக்க சப்போர்ட் ட்ரை பண்ணுவார், பட் கிடைக்காது. ஸோ 2 கூற்றுகள் மட்டும்தான் தப்பு. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து என்னது? 127ஆம் கேள்வி. 1762 நெற்கட்டும் செவல் போருக்கு பிறகு புலித்தேவருக்கு என்ன ஆனது? நம்மளுக்கே தெரியும். அவரை பத்தின இன்ஃபர்மேஷன், நோ நியூஸ் அபவுட் லாஸ்ட் டேஸ் ஆஃப் புலித்தேவர். எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் உண்மை. அடுத்து, வேர் வாஸ் யூசப் கான் வாஸ் ஹேங்க்டு? இது புக்கில் எங்கேயுமே கிடையாது, பட் நம்மளுடைய காவகேசன் புக்கில் இருக்கும். சம்மட்டிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல, சம்மட்டிபுரம் அப்படின்ற இடத்துல தூக்கிலிட்டு இருப்பாங்க. யூசுப் கான் யாரு அப்படின்னு கேட்டா, யூசுப் கான் யாரு? 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. யூசுப் கான், அவர் பெயர் மருதநாயகம். புதுச்சேரியில் இருக்கும்போது தான் இஸ்லாம் வந்து தழுவிந்திருப்பாரு. ராபர்ட் கிளைவ் கீழே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மாதிரி மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஆளுநராக இருந்திருக்காரு. யூசுப் கான் வந்து ஹைதராலியை தோக்கடிச்சு தான் சோழ வந்தானே கைப்பற்றி இருந்திருப்பாரு. அண்ட் தென் மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவிச்சிருப்பாரு. மதுரையில் கோவில் வழிபாடு நடத்துறதுக்கு காசும் கொடுத்துருப்பாரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, மெமரி பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எது சரி எது தப்பு, இல்லாட்டி 1 and 2, 2 and 3 ராங், ஏதாவது ஒன்று கொடுக்கும். பட் யூசுப் கானை பற்றி தெரிஞ்சு என்னைக்காவது கேள்வி வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விலாங்க உங்களுக்கு டிஎன்பிசியில் கேள்விலாம் எடுத்து வச்சுட்டாங்க ஏற்கனவே. எந்த ஒரு எக்ஸாமுக்கும் போய் புதுசாக எடுக்க மாட்டாங்க. ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து ஒரு இயரில் எடுத்து வைப்பாங்க. அதில் இருக்க மீதி இருக்க கொஸ்டின் தான் திரும்ப எடுத்து போடுவாங்க. ஸோ அதனால் ஒரு எக்ஸாமுக்கு போய் புதுசாக கொஸ்டின் எடுப்பாங்களான்னா, இப்போ அப்கமிங் குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரப்போகுது, அதுக்கு ஜிஎஸ் வந்து புதுசாக செட் பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பாக செட் பண்ண மாட்டாங்க. வை? ஆல்ரெடி கொஸ்டின்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுலேருந்து பிக் பண்ணுவாங்க. மேபி கரண்ட் அஃபேர்ஸ்னா புதுசாக எடுக்கலாம், தவிர ஜிஎஸ் கொஸ்டின் எப்பவுமே புதுசு இருக்காது. நெக்ஸ்ட் 129. புகழ்பெற்ற திண்டுக்கல் கூட்டமைப்பை தலையேற்று நடத்தியவர் யார்? திண்டுக்கலோட கோபால் நாயக்கர். இதை பற்றி நமக்கு தெரியும். மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் எல்லாமே திண்டுக்கலுடைய கூட்டமைப்புல இருக்கவங்க தான். ஆனா மருது சகோதரர்கள் கிடையாது. அடுத்து, பின்னொரு பகுதியில் ராமநாதபுரம் கோட்டையில் நடந்த மோதலில் கொல்லப்பட்டவர் யார்? லெப்டினன்ட் கிளர்க்கு. இதை நம்ம பார்த்தது தான். ஊமைத்துறை வந்து ஹெல்ப் பண்ணுவாரு யாருக்கு? அவருடைய அமைச்சருக்கும் சிவசுப்பிரமணியனுக்கும் கட்டபொம்மனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்போ வந்து எட்வர்ட் கிளேவ் இறந்துருவார். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கட்டபொம்மன் விசாரணையை கேலி கூத்தாளாக்கி பாளையக்காரர்களில் அவரை இழிவுபடுத்துவர் யார் அப்படின்னா, மேஜர் பானர்மேன். அக்டோபர் 16, 1799 தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்து 132. சின்ன மருது தொடர்பான பின்னரும் கூட்டலை கருத்தில் இருக்க, முத்துவடுகனாத பெரிய உடைய தேவர் இறந்த பிறகு சிவகங்கை மன்னராக முடிசூடப்பட்டார். அப்படியா? கிடையாது, இல்ல. இவர் மருதுபாண்டியன் பிரபலமாக அறியப்பட்டார். கரெக்டு. சிவகங்கன் சிங்கம் என அறியப்பட்டார். கரெக்டு. இல்லை, எது தப்பு? ஃபர்ஸ்ட் தப்பு. செகண்ட் அண்ட் தேர்ட் மட்டும் தான் கரெக்டு. அடுத்து, வாட் இஸ் ஜம்புத்தீவு அறிக்கை? நான் முதல்ல சொன்ன ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் தான். அது 1801, 1800, 1800 to 1801. ஜூன் மாசம் ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்றது கேட்பாங்க. ஜம்புத்தீவு பிரகடனம் என்ன அப்படின்னு கேட்டலாம் கொஸ்டின்ல எங்கேயாவது போய். ஆனால் ஞாபகம் வச்சுங்க, காளையார் கோவில், சாரி, திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இதை தானே பண்ணுவாங்க திருச்சியில இருக்க அந்த கோவிலுடைய ஸ்ரீரங்கம் கோவில்ல பேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேற எங்க பேஸ் பண்ணுவாங்க? 2 இடத்துல பேஸ் பண்ணுவாங்க. அந்த நவாப் இருக்கிற நவாப்போட்டின் கோட்டை திருச்சி, நவாப்பின் கோட்டைன்னு சுற்றுச்சுவரையும் பேஸ் பண்ணுவாங்க திருச்சியில. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து இங்க வாங்க, எல்லாரும் வாங்க, பிரிட்டிஷை வந்து வெளியே துரத்துவோம் அப்படின்னு முதல்ல வெளிப்படையாக அறிக்கை விட்டது யாருன்னா மருது சகோதரர்கள் தான். ஸோ மருது பிரதர்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனா வந்து அறிவிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வாஸ் பேஸ்டட் ஆன் த வால்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கம் டெம்பிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல மீதி ஆப்ஷன் இல்லை. 2 இடம் சொன்னேன் இப்போதான்.
அடுத்து வித் ஹூம் தீரன் சின்னமலை டிட் நாட் ஃபார்ம்டு அலைன்ஸ், யாருக்குள்ளலாம் ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருது பிரதர்ஸோட அவர் ஃபார்ம் பண்ணவே இல்லை. மீதி 3 பேர் கூட அவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்கே அந்த புக்கில், ஸ்கூல் புக்கில் அந்த ஃபேக்ட் இருக்கு, ஸ்கூல் புக்கோட ஃபேக்ட் இருக்கு. யாராரு? பரமத்தி விருப்பாட்சி கோபால நாயக்கர், விருப்பாட்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்பாச்சி கவுண்டர், அடுத்து சேலம் ஆத்தூர் ஜோனி. ஸோ ஸ்டேட்மெண்ட் இருக்கு நம்மளுக்கு. 1 minute பா. ஸோ தீரன் சின்னமலை பற்றி தெரியும், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவர் ஹேங் பண்ணது எப்போ? 1805 ஜூலை 31. அதுக்கப்புறம் ஒரு 3 வார்ஸ் இருக்கு, கரெக்டா? காவிரி வாரு, ஓடாநிலை, அரச்சலூர், மொத்தம் 3 வார் இருக்கு. அந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். அது அடுத்த கொஸ்டின் தான் அது. பேட்டில் ஆஃப் அரச்சலூர், பேட்டில் ஆஃப் காவேரி, ஓடாநிலை. ஸோ காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர், இதுதான் அந்த வரிசை. ஓகேங்களா? இப்போ இங்கே எதுவுமே வந்து கரெக்ட் கிடையாது. காவேரி தான் ஃபர்ஸ்ட், அடுத்து என்னது? அரச்சலூர், சரி ஓடாநிலை, அப்புறம் தான் அது அரச்சலூர். 1 2 3 இப்படிதான் வரணும். 1 2 4ன்னு வரணும். ஐயர் 137. மனிதனை மனிதனாக கருத முடியாதல், அவரது சாதியை மட்டும் வைத்து எடைய முயலும் சிந்தனை காட்டு மிராண்டித்தனமானது. யார் சொல்லியிருப்பார்? சொன்னது அயோத்திதாசர். ஓகே, அயோத்திதாசர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 138. தாமஸ் மன்றோ சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கேள்வி. ஸோ என்ன பண்ணியிருப்பாரு? அரசாங்கத்தால் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன்படி 12 லட்சம் ஏக்கர் பிரிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பயனளிக்கப்பட்டது. சரி, ரைட். அவர் சொன்ன அறிக்கைப்படி கரெக்ட். இந்த நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் என அழைக்கப்பட்டன. தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான பள்ளிகள் பஞ்சமன் பள்ளிகள் என அழைக்கப்பட்டன. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? அதாவது ஒருத்தர்கிட்ட அதிகமான நிலங்களை இருந்த அதிகமான நிலங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? வாங்கி மக்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க, இவருடைய அறிக்கைப்படி. ஓகேங்களா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இந்த ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா, நம்முடைய மேபி 12th ஹிஸ்ட்ரி இல்லாட்டி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ், 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். அந்த லெசனை நீங்கள் போய் படிக்கணும். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் கடைசி ஒரு 2-3 லெசன் வந்து திராவிடியன் பற்றி தான் இருக்கும், திராவிடியன் மூவ்மெண்ட் பற்றி தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். 139. மெட்ராஸ் நடத்திய பெரியார் நடத்திய புகழ்பெற்ற கருஞ்சட்டை மாநாடு மே 11, 1946 எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா மதுரையில் நடந்திருக்கும். ஓகேங்களா? கருஞ்சட்டை மாநாடுனா ஒன்றும் இல்லை சார். இந்த மாநாடு வந்து கருப்பு சட்டையும் ஒரு வெள்ளை பேண்ட்டும் வெள்ளை வேட்டியும் கட்டுறதுதான் கருஞ்சட்டை மாநாடு. 1945 கருஞ்சட்டை படை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்க திருச்சி மாநாட்டில். அதன்படி 1946 நடந்திருக்கும். இந்த மாநாடு வந்து ஒரு பெரிய என்ன கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டு இருக்கும். மாநாட்டில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு இருந்திருக்கும். ஸோ பிராமணர்கள் இந்த மாநாடு என்ன பண்ணியிருப்பாங்க? போராட்டம் பண்ணி கலைச்சிருந்திருப்பாங்க. ஸோ மாநாடு வந்து கருஞ்சட்டை மாநாடு எங்கே நடந்தது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதில் இருக்க இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் அப்படின்றதுல ஒன்றுமே கிடையாது. இங்கே 140வது கேள்வி. தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. பஞ்சமர் என்பது வைதிக மதத்தின்படி 4 வருடங்களுக்கும் வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை குறிக்கும் பெயராகும். கரெக்டு. அடுத்து, பஞ்சமர் பள்ளிகள் என்பது ஆதிராவிட பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என அயோத்திதாச பண்டிதர் மாசிங்கார்வலர் கூறினார். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தானே. அப்போ எல்லாமே கரெக்டு வாங்க. 150 வரைக்கும் பார்ப்போம் இன்னைக்கு. பார்த்துடலாம், ஒரு 5 minutes தான். 141. ஃபர்ஸ்ட் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் in 1953. கரெக்டு. காக கலைஞர் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கமிஷன் இன் ஈவன் இந்தியா. அதுவும் ரைட்டு. பட் ஏன் இங்கே வந்து போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியலப்பா. 2மே கரெக்டாக தான் இருக்குங்க. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
ஏன் ஏதாவது ஐடியா இருக்கா? எனி ஐடியா இருக்கா? தெரியுமா? சரி, ஓகே. பட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். காகை கலையில் சார் ஆனா டேக்ஸ் மாதிரி இருக்கே, ஒருவேளை காரணத்துக்காக இருக்குமா சார் வேற ஏதாவது? இல்ல ரெண்டுமே சரி. ஆனா வந்து சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு சரியா தெரியல. ரெண்டுமே விளக்கமானது அப்படின்னு தெரியுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துதான் காகை கலைஞர் கமிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 142 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பின் எண்ணங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்த ஜஸ்டிஸ் என்ற இதழ் வெளியிடப்பட்டது. கரெக்ட். இக்கூட்டமைப்பு நீதி கட்சி என பிரபலமா அறியப்பட்டது. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுக்கும் மேலத்துக்கு கிடைக்கிற எந்த சம்பந்தமே கிடையாது. பட் போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட். ஏ வந்து கரெக்டா, ஆருக்கு வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கிடையாது. அதனால என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து வேணா சொல்லலாம், விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் மேல இருக்க கொஸ்டின் வந்து சரியான விளக்கம் மாதிரி எனக்கு தெரியுது. 143 காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வந்த தந்தை பெரியார் ஜஸ்டிஸ் கட்சியினரின் கருத்துக்களை ஆதரித்தார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் பற்றி கோரிக்கை எழுப்பினார். கரெக்டா? 1925 ஆண்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கல்வி வேலைவாய்ப்புள்ள வகுப்பாரி பிரதிநிதித்துவம் ஒரு தீர்மானத்தை வந்து என்ன பண்ணாரு, பெரியார் கொண்டு வந்தார். ரைட்டு. ராஜாஜின் ஏற்பட்ட ஒரு சில காரணமாக பெரியார் காங்கிரஸ் வெளியேறினார். அதெல்லாம் கிடையாது. அந்த காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ண மாட்டாரு, பிரதிநிதித்துவம் வந்து நிறைவேற்ற முடியாம போயிடும் தீர்மானத்தை. அதனால வந்து வெளியேறியிருப்பார். 144 மதராஸ் மாகாணத்தில் பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கை எழுதி வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் பி.டி. தியாகராயர். இது நமக்கு முன்னாடி தெரியும். ஸ்டேட்மெண்ட் 1960 இல்லை. அடுத்து 146 நீதி கட்சியை பொறுத்து பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் கண்டம்ட் த டாமினேஷன் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் சான்ஸ்கிரிட். ஆமா, இது வந்து எதிர்த்து தான். இட் அப்போஸ் அன்னி பெசன்ட் அண்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அன்னி பெசன்ட் எதிர்த்தாங்க, ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டே எதிர்த்தாங்க. பிகாஸ் இட் பிகாஸ் ஹோம் ரூல் வுட் பெனிஃபிட் பிராமின்ஸ். ஆமா, பெனிஃபிட் தான் பிராமின்ஸ்க்கு தான் பெனிஃபிட் ஆகும்னு நினைச்சாங்க. அடுத்து the party campaigned against non-cooperation movement in the Madras presidency. கரெக்டா? ஏன்னா நீதி கட்சியை பொறுத்த வரைக்குமே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்லாம் வேணாம் தான் சொன்னாங்க. ஏன்னா பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ எல்லாமே ரைட். 146 கீழ்கண்டவர்கள் யார் சென்னை மாகாணத்தின் மக்கள் தொகையில் வெறும் 3% மட்டுமே கொண்ட பிராமணர்கள் பெரும்பாலான வாய்ப்புகளை கைப்பற்றியுள்ளனர் அப்படின்னு சொன்னது யாருன்னா அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ. 1913 சொல்லியிருப்பார். 1913 சொல்லியிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாரு, 3% மட்டும்தான் இருக்கிறாங்க இவங்க. ஆனா மீதி 97% பீப்புள் இருக்காங்க. பட் இவங்களை வந்து 97% படிச்சிருக்காங்க, 3% மட்டும் தான் இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட்லயும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, படிக்கிறதுலையும் சரி இவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து 147 பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்கப்பா. எது தவறானதுன்னு கேட்குறாங்க. பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கை தொடர்பான பின்வரும் கூற்றுகள். இது பிரிட்டிஷ் அரசின் மீதான அதன் விசுவாசத்தை நம்பிக்கையும் உறுதிப்படுத்தியது. கரெக்டு தானே? ஏன்னா பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டா லாயலா இருந்தாங்க. ரைட்டு. அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் பிரதிநிதித்துவ அமைப்புகளில் இடஒதுக்கீடு போன்ற நோக்கங்களை அது அடிக்கோடிட்டு காட்டியது. கரெக்டு. தேசியவாத செய்தித்தாளான தி ஹிந்து இந்த கூற்றை 1914 ஆதரித்தது அப்படின்னு. ஆதரிக்கவில்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆதரிக்கல. இவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு. ரொம்ப எம்ஏ எக்ஸாமினேஷன்ல ரொம்ப யூனிக்கா இருக்கிற விஷயம் தப்பா தான் இருக்கும். இப்போ நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். கீழ்கண்டவர்கள் ஜஸ்டிஸ் செய்திகள முதல் ஆசிரியர் யாரு? டி.எம். நாயர். 149 பின்வருள்ள 1917 முதல் 1925 வரை தென்னிந்திய மக்கள் சங்கத்தின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். யாரு?
பிட்டி தியாகராயர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரம்பிச்சு அதோட தலைவராக இருந்திருப்பாரு. சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் நான் முன்னாடி உங்களுக்கு எழுதியிருந்தேன். அது ரெண்டும் தான் வந்து இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிட்டி தியாகராய செட்டியார். 150. How many of the following pairs are incorrectly matched? ஸோ ஸ்வராஜ்யா டிஎம் நாயர் கொடுத்துருக்காங்க, தப்பு. நவசக்தி கல்யாண சுந்தரம், ஆந்திர பிரகாசிகா பார்த்த சாரதி நாயுடு கரெக்ட். ரிவோல்ட் பத்திரிக்கை ஈவேரா பெரியார் ரைட். ஸ்வராஜ்யா யாரு? பிரகாசம் ஸ்வராஜ்யா வந்து பிரகாசம் தான், டி பிரகாசம். ஓகேங்களா? சரி, டைம் ஆகிட்டே இருக்கு. இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். மீதி ஒரு 25 கொஸ்டின் இருக்கு. 25 கொஸ்டின் ரெக்கார்ட் போட்டு கூட என்ன பண்ணலாம், உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ண சொல்லிடுவோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம லைவ் போக வேணாம். மீதி இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் 2ல முடிக்காத சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதையும் நம்ம ரெக்கார்ட் போட்டு உங்களுக்கு சீக்கிரமா நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ண சொல்றேன். சரிப்பா. லாஸ்ட் டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம் சார். சென்ட் பண்ண சொல்லுவோம்ப்பா, சென்ட் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. Thank you, sir.